வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. அருண் ஜேட்லி என்னை மிரட்டி பார்த்தாரு அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னது இன்றைக்கி தேசிய அரசியலில் ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதையும் தாண்டி தேசிய அரசியலில் உற்று நோக்குறவங்களுக்கு தெரியும், மோடி ஒரு இணையற்ற பிரதமர், அவரை எதிர்க்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராகுல்னு ஒரே ஒரு நபர் மட்டும் இன்றைக்கி மோடி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ்க்கு சிம்ம சொப்பனமாக இருக்கார். ஏமா இடித்துரைப்பார்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடான்னு ஒரு திருக்குறள் இருக்குது. இன்றைக்கி இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடான்னு நம்ம கேட்குற அளவுக்கான சம்பவங்கள் நடந்துகிட்ருக்குது. அந்த மதச்சார்பற்றங்கிற வார்த்தை எடுக்க சொல்லி 2 பேர் கேஸ் போடுறாங்க. அதையும் தாண்டி இன்னும் பல பார்த்திங்கன்னா, அதாவது இந்தியா அப்படிங்கிறது இனிமேல் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்குமா? நீங்கள் கேட்கலாம், ஏற்கனவே நடந்ததான்னா ஏற்கனவே நடக்கலை, அதை விட பட்டூழியம் அதிகமாகிடுச்சு. அதாவது ஒரு பெரிய செக்டாரை ஓட்டு போட விடாமல் தடுக்கிற முயற்சியில் இன்றைக்கி தேர்தல் ஆணையமே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இருக்குது இல்லைன்னு சொன்னாலும் வரக்கூடிய தகவல்லாம் பார்த்திங்கன்னா கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. அருண் ஜேட்லி 2019 இறந்துட்டார், 2020 அவர் எப்படி மிரட்டி இருக்க முடியும்னு இன்றைக்கி பிஜேபி கேட்குது. எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம், நீங்கள் நேரடியாக தான் மிரட்டி இருக்கீங்களே, ராகுல் காந்தி எது வரைக்கும் நீங்கள் நேரடியாக மிரட்டினதில்லை. நாடாளுமன்றத்தில் நடந்த சம்பவத்தெல்லாம் நாங்கள் சொல்லட்டுமா? அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், பூபேஷ் சிங் பாதல் சொல்கிற மாதிரி மறைந்த பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றியும், இந்திரா காந்தி அவர்களை பற்றியும், ராஜீவ் காந்தி அவர்களை பற்றியும் நீங்கள் தொடர்ந்து அவதூறான கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ வாழக்கூடிய சோனியா காந்தி அவர்களை பற்றி நீங்கள் எவ்வளோ தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மன்னிக்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். யாராக இருக்கட்டுங்க, ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய அவங்க அம்மாவை பார்த்து, ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவராக இருந்த சோனியா காந்தி அவர்களை பார்த்து நீங்கள் பேசுகிற வாசகம்லாம் எந்த அளவுக்கு மோசமான வாசகம். அதாவது என்னென்னா, இவங்க மேலே ஏறி உட்காந்துட்டாங்களாம், அர்ப்பனுக்கு வாழ்வு அர்த்தராத்திரியில் குடப்பிடிப்பாங்கன்னு அந்த மாதிரியான கதை. ஜவஹர்லால் நேரு அவர்களை பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? முதல்ல ஜவஹர்லால் நேரு ஆரம்பிப்பாங்க சார், அப்புறம் காந்தியில் முடிப்பாங்க. இவருடைய எண்ணமே இதுதான். அதான் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எவ்வளோ மக்கள் அபிமானம் உள்ளவர்னு தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் ஆர்எஸ்எஸ்ஸை என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், இவர்கள் சமுதாய சிற்பிகள் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னை பார்க்க வரும்போது நான் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போதே அடிக்க பாய்ந்தார்கள். அப்போ தான் சொன்னார், காந்தியார் மட்டும் இறக்காமல் இருந்திருந்தால் ஆர்எஸ்எஸ் ஒரு தீவிரவாத கும்பல் அப்படிங்கிறது வெகுஜன மக்களுக்கு தெரியாது. சொன்னவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். சொன்னாங்களா இல்லையா? இந்த மாதிரி நற்சான்றிதழ் தமிழகத்திலே சொல்கிறோம். நீங்கள் கூட்டணி அதிமுக வச்சுருக்கீங்க, இருந்தால் அந்த கூட்டணி அந்த அதிமுக உருவாக்குனவரே சொன்ன விஷயம். இது மாதிரி பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி உங்கள் அஜெண்டா என்ன? ஒரு தேர்தல் ஆணையத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க? இடியை எப்படி பயன்படுத்துகிறீங்க? சிபிஐயை எப்படி பயன்படுத்துகிறீங்க? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸ் அப்படின்னு நினைவுக்கு வருவது, காங்கிரஸ் ஆட்சியினுடைய ஊழல், நிறைய ஆட்சியை கலப்பாங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணுறதில்ல. எதுக்கு ஆட்சியை கலைக்கணும்? கலைச்சிட்டு மறுபடியும் தேர்தல் வைக்கணும். அங்கே மறுபடியும் அங்கே அந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்கள்ல, யார் ஜெயிச்சாங்களோ அவங்களெல்லாம் விலைக்கு வாங்கி பிஜேபி ஆகிட்டா பிஜேபி ஆட்சி ஆகிடுது. அதையும் தாண்டி இப்போ என்ன யோசிக்கிறோம்? ஏற்கனவே எலக்ட்ரோல் மிஷின் வச்சு சில வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தோம். மிஷின் சம்பந்தமாக ராகுல் காந்தி பேச 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 அடிக்கடிக்கு அம்மியும் நகருங்கிற மாதிரி இப்போ இந்தியா முழுக்க மக்கள்கிட்ட ஓட்டிங் மிஷினில் மிகப்பெரிய ஃப்ராடு நடக்குதுன்னு பெரும்பான்மையான மக்கள் நினைக்கிறது. இப்போ ராகுல் காந்தி ஒரு கருத்தை சொல்லிட்டு அப்படியே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க சார். ஆனால் மக்கள் நம்புகிறாங்க, ஓட்டிங் மிஷினில் ஏதோ நடக்குதுப்பா. மக்கள் சாதாரண மக்கள்கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் பெரிய ஆள்கிட்ட கூட கேளுங்க, ஓட்டிங் மிஷினில் ஏதோ நடக்குது. மெத்த படித்தவர்களும் அதான் சொல்கிறாங்க, சாதாரண மக்களும் அதான் சொல்கிறாங்க. அப்போ ஓட்டிங் மிஷினை வச்சுட்டு நீங்கள் ஓட்டிங் மிஷின் இருக்கிற வரைக்கும் பிஜேபி தான் ஜெயிக்குங்கிற வார்த்தை பெரும்பாலான மக்கள்கிட்ட வந்துடுச்சு. ஊர்வாயை மூட முடியாது, ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சு. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குதுங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு நீங்கள் பலவிதமான அற்ப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். எல்லோரும் கேட்குறது தான், டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறீங்களே, நாடாளுமன்றத்தில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிவடைந்த பிறகு 10 நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த பர்சன்டேஜை வெளியிடுறீங்க. இதுதான் டிஜிட்டல் இந்தியாவுடைய லட்சணமாக கேட்குறாங்களா இல்லையா? ஓடிபியை கொடுக்காத, அதை கொடுக்காத, இதை கொடுக்காத அப்படின்னு அரசாங்கமே மெசேஜ். இதை தொட்டிங்கன்னா பணம் போயிடும், அதை தொட்டிங்கன்னா அது போயிடும், இதை தொட்டிங்கன்னா இது போயிடும் சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ அதெல்லாம் ஹேக் பண்ண முடிஞ்சது. ஏன் கம்ப்யூட்டரை அந்த ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ண முடியாது? கேட்டால் ஓட்டிங் மிஷின் முடியாதுங்கிறது உலகத்தில் எதுவுமே இல்லை சார். இப்போ அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. நம்ம சந்திர மடத்தில் போய் என்ன விவசாயமே பண்ணுற ரேஞ்சுக்கு வந்துட்டோம். இன்றைக்கெல்லாம் ஒருத்தருடைய சுதந்திரம், ஒருத்தருடைய பிரைவேசிங்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் இருக்குன்னு வாதாடுறீங்க.
உச்சநீதிமன்றம் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டுறீங்க. இப்போ கூட உச்சநீதிமன்றம் கெஞ்சி கேட்குறாங்க, எப்பா ஆதாரையும் ஓட்டர் ஐடியும் நீ தானேப்பா கொடுத்தா, அதை ஏன்ப்பா வேணாங்கிற, அதெல்லாம் முடியாது, அதை வச்சுக்கோப்பா. இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் இன்றைக்கி தேசிய அரசியலை நல்லா பார்க்குறவங்களுக்கு தெரியும். இங்கே வந்து திமுக அதிமுக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுக இல்லாமல் இருந்து இப்போ தான் அதிமுக லைம் லைட்டுக்கு வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதாவது முடிசூடா மன்னனாக இன்றைக்கி வந்து மோடி அவர்கள் 3வது தடவையாக இருந்தாலும் ஒரு பிரதான எதிர்க்கட்சி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்குது. ராகுல் காந்தி பேசுகிறதெல்லாம் வைரல் ஆகுது, ஏன்னா அவர் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கார். இன்றைக்கி அருண் ஜேட்லி பேச்சு இந்த அளவுக்கு எடுபட்டுறதுக்கு என்ன காரணம்னா, தொடர்ந்து நேரு அவர்களை பற்றி இவங்க பாராளுமன்றத்தில் மறைந்து போன இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல அருண் ஜேட்லி இறந்து போயிட்டாரு, அவரை ஏன் பேசுகிறீங்க, கரெக்டு. இன்னொன்று எல்லாத்துக்கும் காமெடியாக இருக்குது அவர் பேசுகிறது. 2019 வந்து இறந்துட்டார், எப்படி 2020 நடந்த சட்டத்துக்கு வந்து ஒரு மிரட்ட முடியும்னு கேட்குறாங்க. 2026 இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பே இந்த மேட்ரு ப்ரொப்போசலுக்கு வந்துருச்சுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்? இந்த பிஜேபி வந்ததுலேருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விவசாய சட்டங்களை பற்றி வந்ததுலேருந்தே அவங்களோட அஜெண்டாலேயே இது இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் பேசியிருக்கக்கூடாது? அப்போ நீங்கள் இப்போ நேரு அவர்களை பற்றி பேசுகிறீங்களா, அது எந்த விதத்தில் தார்மீக உரிமை? எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன கேட்குறோங்க, கச்சத்தீவு கொடுத்தாச்சுங்க, அது சரியாக தப்பாங்கிற வார்த்தைக்கெலாம் நான் போகல. கச்சத்தீவு கொடுத்ததை இப்போ மறுபடியும் அவங்ககிட்ட எப்படி வாங்குவீங்க? ஏங்க அது சர்வதேச பிரச்சனைங்க, அது எப்படிங்க இப்போ மோடி நினச்சா முடியும்? சும்மா அது கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் கூட தான் பூட்டானுக்கு 2500 கோடி கொடுத்தீங்க. எப்போ காபந்து பிரதமராக இருக்கும்போது கொடுத்தீங்க, ஏன் கொடுத்தீங்கன்னு யாராவது கேள்வி கேட்கப்பட்டோமா? இப்போ ராகுல் காந்தி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா, மோடி பவர் இல்லாதப்போ உங்களுக்கு 2500 கோடி கொடுத்தாரு. இப்போ அந்த காசை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டால் முறையாது? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மோடி அவர்கள் ஊராக போய் இப்போ கென்யா உள்ளிட்ட சின்ன நாடுகள்லாம் போய் அதானி இவர் பாருங்கள், இவர் தான் நமக்கு வேண்டியப்பட்டார், இவருக்கு நீங்கள் டெண்டர் கொடுங்க அது கொடுங்கன்னு சொல்லி எவ்வளோ பேர்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கீங்க. அண்மையில் கென்யா நாட்டு அரசாங்கம் விமான நிலையத்தை பராமரிக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அதானியை கழட்டி விட்டாங்களே, ஏன்னா முடியல உங்களால். வங்கதேசம் வெளிப்படையாக சொன்னது என்ன, வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் வந்து கொல்கத்தாவுக்கு ஓடி வரும்போது ஏன் நீங்கள் அவங்களை காப்பாற்றுறீங்க? ஏன்னா அங்கே பெரிய வணிக நிறுவனங்கள் முழுக்க நடத்தியது யாருன்னா ஐயா அதானி. அந்த அதானிக்கு அவங்க வந்து சிவப்பு கம்பளம் வரவேற்கிறதுனால அரசாங்கம் அவர்களுக்கு துணை நிற்கும். இதான உலகம் ஃபுல்லாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பார்த்து ஏன் நீங்கள் மோடி பயப்படுறாரு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். வெளிப்படையாக சொல்கிறார், 25% நான் போட்டேன். எங்கே சொன்னாரா இல்லையா? மறுபடியும் நீங்கள் என்ன பேசியிருக்கணும்? நீங்கள் தான் வந்து மிகப்பெரிய யோகியாச்சே, பயங்கரமான ஆளாச்சே, என்ன பேசியிருக்கணும்? மோடிக்கு சொல்கிறேன், எச்சரிக்கை சொல்கிறேன், எங்களுக்கு 25% ஒதுக்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் அப்படி தானே நாங்கள் பேசியிருக்கணும். சும்மா 2-3 அமைச்சர்களை விட்டு அதெல்லாம் இந்தியா தன்னிறைவு பெற்றது. பக்கத்தில் இருக்க பாகிஸ்தானை பாயிறீங்க, சீனாவும் அமெரிக்காவும் அமைக்கி வாசிக்கிறீங்க. இதான் உங்களுடைய வீரம். மறுபடியும் சொல்கிறவங்களாம் மிகப்பெரிய கோழைகள்னு அடிக்கடி நம்ம சொல்லுவோம். இதான் பாராளுமன்றத்தில் யாருமே இல்லாத நேரத்தில் மோடி அமித்ஷா பேசுவாங்க, முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க ஆளுக்கு மட்டும் இருப்பாங்க. அதாவது எதிராளி முன்னால் பேசுகிறது தாங்க வீரம். எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு அவர் பாட்டுக்கு பேச வேண்டியது. அதையும் காமெடி பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து மாநிலங்களவையில் வரவே இல்லை மோடி. என்னன்னு கேட்டார்னா, இல்லைங்க ஐயா தியானத்தில் இருக்கார் சொல்கிறாங்க சில பேர் ரொம்ப சீரியஸாக. என்னங்க தியானம்னா, இல்லை நம்ம வந்து பெகல்காம் தீவிரவாதத்தை அது மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தியானத்தில் இருந்தாங்கன்ட்டு. நமக்கு ஒன்றுமே புரியல. ஒருத்தர் என்னடான்னா போய் ஏன் பாபர் மசூதியை இடிச்சிங்க, ஏன் இடிச்சாங்க, கோயில் கட்ட அலோவ் பண்ணிங்கன்னு கேட்டால் உச்சநீதிமன்ற நீதியரசர் சொல்கிறாரு சந்திரசூட், கடவுள்கிட்ட போய் நான் உட்காந்து ப்ரே பண்ணேன் அவர் சொன்னாருங்கிறாரு. நமக்கு ஒன்றும் புரியல. கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிங்களா? அப்போ சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் சட்டம் சொல்கிறத கேட்பீங்களா, கடவுள் சொல்கிறத கேட்பீங்களா? இல்லாத கடவுள் இருக்காரா இல்லையானே தெரில. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன இங்கே நடந்துட்டு இருக்குது இந்த இந்தியாவில்? வளர்ச்சி திட்டங்களை நோக்கி போக வேண்டுமா? பூஜை நடக்கிறேன், புரஸ்காரம் நடக்கிறேன், இது பேர் என்னது கோயில் கட்டுறேன், இருக்கிற கோயிலை இடிக்கிறேன், இதாங்க பிரச்சனை. கொஞ்சம் யோசனை பாருங்கள். நாட்டில் இதாக பிரச்சனை. சுதந்திர இந்தியாவில் இவ்வளோ நாள் வரைக்கும் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கா? இவங்க மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க? இதை ராகுல் காந்தி கேட்டவர்னா உடனே அவரை ஒட்டு மொத்தமாக கார்னர் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் இப்படி வேலை செய்து பாருங்கள். அந்த அவங்களுடைய அந்த ஒரு பெரிய சிஸ்டம் உடனே எல்லாம் கிளம்பி வருவாங்க. ஆர்எஸ்எஸ் வரும், பஜ்ரங் தள் எல்லாம் வரும். ராகுல் காந்தி வந்து நாடு கடத்தலுங்கிற அளவுக்கு போவாங்க. ராகுல் காந்திங்கிறவர் இந்தியாவிலே இருக்கக்கூடாது. அவர் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அமெரிக்கான்னு கூட சொல்லலை, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா அமெரிக்கானா மக்களுக்கு மோடி பயப்படுறாருன்னு தெரியும். பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதான் வெளிப்படையாக ட்ரம்ப் சொல்லிட்டாரு, இன்னும் 20 வருஷம் கழித்து பாகிஸ்தான்லேருந்து நீங்கள் என்ன வாங்குறக்கூடிய நிலைமை இந்தியாவுக்கு வரும்ட்டார. வேறு என்னங்க பேசுகிறீங்க? பாகிஸ்தானுங்கிறீங்க, பாகிஸ்தான்லேருந்து என்ன வாங்குற நிலைமை இந்தியாவுக்கு வரும்யா? பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவரை வந்து ஒன்றா சாப்பாடு கூப்பிட்றாரு ட்ரம்ப்பு. இது பெகல்காம் தாக்குதல் நடத்ததுக்கு அப்புறம்
நீங்கள் என்னது ட்ரம்ப்பை ஏற்று ஒன்றும் பேச மாட்டீங்க. அதான் இவர் ராகுல் காந்தி சொல்கிறாரு, ட்ரம்ப் பார்த்து நீங்கள் 5 நடுங்குறீங்க. அவ்வளோதான் உண்மை தானே. அதானி மேலே அங்கே கேஸ் எத்தனை கேஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் 5 நடுங்காமல் இருப்பீங்க? என்ன நீங்கள் இந்தியாவை என்ன மேலே கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா, இந்தியா எந்த இடத்துல இருக்குது இன்றைக்கி? பொருளாதாரத்தில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள். இந்தியா வேலைவாய்ப்பில் எவ்வளோ இடத்துல இருக்குது சொல்லுங்கள். மன்மோகன் சிங் வந்து தவறான காரியம் பண்ணிட்டார். நீங்கள் சொல்கிறீங்க மன்மோகன் சிங்கை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு யோக்கியதாக இருக்கா? நம்ம ஒன்றும் புரியலை. என்ன பேசிகிட்டு இருக்காங்க? மன்மோகன் சிங் அதாவது மாற்றான் தோட்டத்து மனம் உண்டுங்கிறாங்களா, அந்த மாதிரி ரஷ்யாவிடம் நீங்கள் எண்ணெய் வாங்கும்போது அதை வெகுவாக மனதார பாராட்டியவர் மன்மோகன் சிங். மோடி நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு சொன்னாரா இல்லையா? காங்கிரஸ் இருக்கிறனால உங்களை திட்டினாரா? ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? பீப்பா என்ன ரேட்டில் வாங்கினீங்க, என்ன ரேட்டில் விற்றீங்க ஊருக்கு தெரியாதா? கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை. ரஷ்யாட்டிலேருந்து கம்மியாக தானே வாங்கினீங்க, ஏங்க அதிக ரேட்டுக்கு விற்றீங்க? அப்போ உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு வாங்கி மக்களுக்கு எளிமையாக கொடுக்கணும்னு நோக்கம் இல்லை, கம்மியாக வாங்கி அதிகமாக கொடுத்து அதில் எவ்வளோ கல்லா கட்டலான்னு நோக்கம். அமெரிக்கா பார்த்துக்கலாம், அமெரிக்கா அப்புறம் சமாளிச்சுக்கலாம். அதான் அவங்க நேராக போய் விட வேண்டி தானே. மற்றவங்களெல்லாம் மண்டியிடுற இங்கே இடி சிபிஐ அனுப்பி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை மண்டியிட வைக்கிறீங்க. நீங்கள் பெருசாக அங்கே போய் மண்டிடுறீங்க, அவ்வளோதான். இதை விட இந்தியாவை யாருங்க அவமானப்படுத்த முடியும்? நேரு அவர்கள் இப்படி தான் மண்டிட்டாரா? காந்தியார் இப்படி தான் மண்டிட்டு சுதந்திரம் வாங்கினாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், சவார்கரை பற்றி பேசினா உடனே உங்களுக்கு கோவம் வருது. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு ஓடினவர் தானுங்க சவார்கர். நாங்கள் உண்மைன்னு தாங்க சொல்லணும். கோட்ஸே வந்து காந்தியடிகளை சுட்டார், கோட்ஸே இறந்துட்டாருங்க, அவரை பற்றி அங்கே தப்பாக பேசுகிறீங்க. என்ன எனக்கு புரியலையே. எனக்கு வரலாறு தானே, யாரையும் பற்றி நம்ம தப்பாக பேசலையே. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், ஏற்கனவே நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி தான் எதிராளி பேசுவான். கரெக்டாக உங்களுக்கு ஒரு நியாயம், ஊராருக்கு ஒரு நியாயமா? நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க, எவ்வளோ கேவலமாக பேசுவீங்க, இந்தியாவோட வரலாற்றை நீங்கள் மாற்றுவீங்க. ஆனால் ராகுல் காந்தி மட்டும் அமைதியாக இருக்கணும். இப்போ பதறீங்கல்ல, ஒரு அருண்ஜேட்லியை பேசுனதுக்கே ஒட்டு மொத்தமாக பதறீங்களே. இன்னும் அத்வானியை பற்றியும் வாஜ்பாயை பற்றியும் நிறையா பேச போகிறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? தேர்தல் ஆணையம் ஒரு அப்பட்டமாக விதிமீறல் நடந்துக்குதுன்னு ஊரில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஒரு அராஜகம். ஆனால் ஒன்று தெரிஞ்சு போச்சு. இப்போ மோடிக்கு அங்கே இருக்க கும்பலுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. ஏன்னா முதல்ல மெஜாரிட்டியில் 245 பேருங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இன்றைக்கி எதிர்கட்சி ரொம்ப வலுவாக இருக்காங்க. இப்போ என்ன மோடிக்கு பிரச்சனைன்னா, ராகுலை வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாலினையோ இல்லை மம்தாவையோ இவங்களை வச்சு அவரை உத்தவ் தாக்கரே வச்சு கார்னர் பண்ணலாம். ஆனால் அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம இவரோட சேர்ந்தால் நம்மளை அமுக்கி விட்டுருவார். மேற்கு வங்காளம் மம்தாவுக்கு முக்கியம், தமிழ்நாடு ஸ்டாலினுக்கு முக்கியம், உத்தவ் தாக்கரேக்கு மகாராஷ்டிரா முக்கியம். அங்கேயுமே பிஜேபி வரணும்னு எல்லாத்தையும் நானே ஆளணுன்ட்டு. அதுவும் இல்லாமல் 75 வயசு ஆச்சான், சூப்பராக இருக்காராம், வீடியோலாம் போட்டுட்ருக்காரு, நான் சூப்பராக இருக்கேன். அதான் என்னம்னா இவங்க சொல்கிற மாதிரி இன்னும் 200 ஆண்டுகள் மோடி ஆள வேண்டும். நீ கேட்கலாம், என்னங்க 200 வருஷமானு கேட்டிங்கன்னா அவர் இருக்கங்கிறாரு. அவர் தான் 1000 வருஷத்துக்கு பிளான் போடுறாரு. உங்களுக்கு தெரியும், நானோ நீங்களோ வந்து மனிதர்கள். அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் யாருடைய குழந்தைன்னு. தெய்வம் அவர் தான் சொல்லிட்டார். அப்புறம் பார்த்தா மக்களுக்கெல்லாம் வந்து காமெடி ஆனவுடனே அது கொஞ்சம் நாளாக பேசாமல் இருக்காங்க. அடுத்து மோடி 2029 ஜெயித்தார், அவர் தான் கடவுள்னு சத்தியமாக ஏற்கனவே சொன்னார்ல. அதை நிலைநிறுத்துகிற மாதிரி எல்லாம் போஸ்டர்லாம் அடிப்பாங்க, சொல்ல முடியாது, கோயில் கூட கட்டுவாங்க. அண்ணாமலைலாம் ஒரு பூசாரி ஆயிடுவார். இல்லை, அண்ணாமலை ஆக மாட்டார். அண்ணாமலை கோவத்தில் இருக்கார், கிரிக்கெட் விளையாடுறாரு, இயற்கை விவசாயத்துக்கு போயிட்டார், ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அதனால் இன்றைக்கி வந்து இந்த காமெடியெல்லாம் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு இருக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஆனால் ஒன்று தான், டிகே சிவகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி 2029 காலம் மாறும். எல்லோரும் சொல்கிறாங்களே 2029 இப்படியே போனால் பிஜேபி வரும். அந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் போகாது. கண்ணிமிக்கும் நேரத்தில் எல்லாம் மாறலாம். தொடர்ந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிஜேபி இப்படியே 2 பேர் சேர்ந்து இந்தியாவை சுருட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்தியா ஒன்றும் பாய் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.